ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி குக் ஷோ. இன்றைக்கி நம்ம ராகி சேமியா சூப்பராக ப்ரோட்டீன் ரிச் ஐட்டமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தி ஃபுட்டுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடணும். சாப்பிடாதவங்களும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ராகி சேமியா எடுத்திருக்கேங்க. அதாவது 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அணில் ராகி சேமியா. அதை பச்சை தண்ணி தான் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டு வடித்து எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வெந்திருக்கும். 3 நிமிஷம் போதும். 5 நிமிஷம் ஊற வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போது ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு பொரிச்சிட்டு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க. இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். கூடவே பச்சை மிளகாய் 3லேருந்து 4 எடுத்திருக்கேன், காரத்திற்கேற்ப. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது கூட கேரட் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை வேக வச்சு ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேங்க. தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன தேவையான அளவு உப்பு. இப்போ இது வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே ராகி சேமியா நம்ம வேக வச்சு உதிர்த்து எடுத்துருப்போம் இல்லைங்களா, ஒரு சில டைம் கட்டியாக இருக்கும், அதை உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயில் வதங்கும் போது அது அப்படியே பிரிஞ்சு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. உப்பும் நம்ம தேவையான அளவு சேர்த்துட்டோம். இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது உப்பு கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேங்காய் துருவலுங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷனல். தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப கலர வேணாம். அவ்வளோதாங்க. நம்மளுடைய சூப்பரான ராகி சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ராகி சேமியா இப்படி தாங்க வேக வச்சு செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.